அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். கைஜோதிட முறையில் நினைச்சதை வாங்கக்கூடிய அறிகுறிகளும் மற்றவர்களை விட மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சிந்திக்கக்கூடிய அறிவு கொண்ட குறியீடும் அரசாங்கத்தின் மூலம் அதீதமான அனுகூலங்கள் பெறக்கூடிய குறியீடும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. கைஜோதிட முறையில் 10 விதமான சிறப்பு வாய்ந்த குறியீடுகளும் அதனுடைய பலன்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கைஜோதிட முறையின்படி ஆண்களாக இருந்தால் வலது கையில் பார்க்கணும், பெண்களாக இருந்தால் இடது கையில் பார்க்கணும். சில நேரங்களில் ஒரு சிலருக்கு இடது கை பழக்கம் இருக்கும், அவங்களாம் இடது கையிலே பார்க்கலாம். இந்த குறியீடு 2 கையிலும் இருந்துச்சுன்னா பலன் இரட்டிப்பாக இருக்கும். முதல் குறியீடு, உங்களுடைய இருதய ரேகை தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி விட்டு விட்டு சில ரேகைகளோ அல்லது தொடர்ந்த ஒரு ரேகைகளோ துணையாக வந்தால் இந்த குறியீடு எதை சொல்லுது அப்படின்னா, இந்த அமைப்பு கொண்ட நபர்கள் முடிவெடுக்கக்கூடிய திறன் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். எவ்வளோ சிக்கலான, எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான கடுமையான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரியான ஒரு முடிவெடுக்கக்கூடிய அறிவு அவர்களுக்கு இருக்கும். அதே போல் வெற்றி அடையக்கூடிய திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. சில நேரங்களில் தோல்வி அடைஞ்சாலும் மனம் தளராமல் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி அடைவார்கள். அதாவது வெற்றி அடையும் வரை அவர்கள் முயற்சி ஓயவே ஓயாது, அவர்களும் மனம் தளர மாட்டார்கள். அதே போல் யோசிக்கக்கூடிய விஷயமும் திங்க் பண்ணுறக்கூடிய விஷயமும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும், ரொம்ப வேகமாகவும் இருக்கும். இருதய ரேகையை தொடர்ந்து சில ரேகைகள் இது போல் வந்தால் அவருடைய பண்புகளும் குணங்களும் இவ்வாறு இருக்கும். இரண்டாவது குறியீடாக இந்த ரேகை சுக்கிரனை கடந்து மிக நீளமாக வந்தால் இது சுக்கிரனுடைய யோகத்தையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு ரேகையாக சொல்லப்படுது. இதுபோல் அமைப்பு இருந்தால் நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பொருளையும் அந்த விஷயத்தையும் அடையக்கூடிய பக்குவமும் அதிர்ஷ்டமும் பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் என்பது நம்பிக்கை. மேலும் இந்த அளவுக்கு குறியீடு இருந்தாலும் சுக்கிரன் மேடு இல்லாமல் பள்ளமாக இருந்தால் சில எதிர்மறையான அறிகுறிகளும் எதிர்மறையான விஷயங்களும் வாழ்க்கையில் ஏற்படும் என்பது கைஜோதிடத்தின் பலன்கள். மூன்றாவதாக புத்தி ரேகை அப்படின்னு சில ரேகைகள் சொல்லப்படும். இந்த ரேகைகள் சந்திரமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை தொட்டால் யாருடைய கையில் புத்தி ரேகை சந்திரமேட்டை தொடும்போது அவருடைய திங்கிங் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் தனித்துவமாக யூனிக்குவாக இருக்கும். 1000 பேர் ஒரு விஷயத்தை யோசிக்க சொன்னாங்க அப்படின்னா இவர் மட்டும்தான் தனித்துவமாக அவுட் ஆஃப் பாக்ஸ் லெவலில் திங்க் பண்ணக்கூடிய மிகவும் கற்பனை சக்தி வாய்ந்த மிகவும் நுணுக்கமான விஷயங்கள் யோசிக்கக்கூடிய அதீத கற்பனையாற்றல் பெற்ற நபராக இருப்பாங்க. நீங்கள் யோசிக்கிறதும் பேசுறதும் செயல்படுறதும் மிகவும் தனித்துவமாக இருக்கும். இந்த ரேகையானது குருமேட்டிலிருந்து தொடங்கி சந்திரமேட்டில் முடிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அற்புதமான யோசிக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அறிவு கொண்டவர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். நாலாவது ஒரு விஷயமாக நம்முடைய கையை நல்லா ஒன்றாக வைத்து பார்க்கும்போது எந்தவித நெளிவு சுழிவு இல்லாமல் நல்ல அமைப்பான ஒரு ஷேப்பில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நாம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருப்போம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டமும் வரும், சந்தோஷமும் வரும். ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் கஷ்டத்திலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு பெற்றவர்களாக இருப்பாங்க. அவங்க கஷ்டத்தை கூட சுலபமாக எடுத்துக்கிட்டு அந்த ஒரு தருணத்திலும் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள். யாருடைய கையானது எந்தவித நெளிவு சுழிவு இல்லாமல் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கோ அவங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய யோகம் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஐந்தாவது ஒரு குறியீடாக நம்முடைய விரல்கள் இருக்கக்கூடிய பகுதியில் திரையில் காட்டுற மாதிரி கோடுகளை காட்டிலும் அதற்கு மேல் பகுதியில் மைனஸ் பண்ணுற கோடுகள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க வாழ்க்கையில் சற்று சுயநலமான குணங்கள் இருக்கும், மற்றவர்கள் மீது பொறாமைப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கும், தனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு ஏக்கப்படக்கூடிய குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இருக்கிற மாதிரி கோடுகளை காட்டிலும் மேலே மைனஸ் பண்ணுற கோடுகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது போல எதிர்மறையான எண்ணங்கள் அவங்க மனசில் ஆழமாக வெளிப்படுத்தக்கூடிய நபராக திகழ்வார்கள். மேலும் இருதய ரேகை மிடில் ஃபிங்கர் அளவுக்கு முடியுதுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கும் சுயநலமான மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய குணங்களும் பண்புகளும் இருக்கும். ஆறாவது குறியீடாக சுக்கிரமேடு நல்ல மேடாகவும் குருமேடு பகுதியில் எக்ஸ் போன்ற ஒரு குறியீடு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைத்து நல்ல ஒரு திருமண யோகமாக இருக்கும். 2 பேருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழக்கூடிய சிறந்த கணவன் மனைவியாக விளங்குவார்கள். ஒருவேளை பெண்ணுக்கு இது போல் அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த பெண்ணுக்கு பிடிச்ச நபர் கணவராக வருவாங்க.
ஒருவேளை ஆணுக்கு இது போல அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அவருக்கு பிடிச்ச பெண் அவங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவாங்க. 2 பேருக்குமே இது போல அமைப்பு இருந்துச்சுன்னா ஒருத்தர் ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் ஒருத்தர் மேட் ஃபார் ஈச் அதராகவும் விளங்குவாங்க. 7வது குறியீடாக விரல் இருக்கக்கூடிய லைன், அதாவது மோதிர விரல், ஆள்காட்டி விரல், இதில் இருக்கக்கூடிய முதல் வரிசைக்கு சமமாகவோ அல்லது அதை விட உயரமாகவோ சுண்டு விரல் இருந்துச்சு வச்சிங்களேன், அவர்கள் சிறந்த பேச்சு திறமை பெற்றவர்களாக விளங்குவார்கள். அவர்களிடம் சுலபமாக பேசி ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல நுணுக்கமாக சாதுரியமாக பேசக்கூடிய பேச்சு ஜாலம் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதே போல அவர்கள் ஆளுமை பண்பு பெற்றவர்களாகவும், எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் சரி அனைவரும் சிறந்த முறையில் வழிநடத்தக்கூடிய சிறந்த ஆளுமை பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். சில நேரங்களில் மற்றவர்களை அடிமையாக நடத்தக்கூடிய அடக்கி ஆளக்கூடிய குணம் கொண்டவர்களாகவும் கருதப்படுது. கடினமான சூழ்நிலைகளிலும் ரொம்ப சிரமமான சூழ்நிலைகளிலும் துல்லியமாக முடிவெடுக்கக்கூடிய சிறந்த முடிவெடுக்கக்கூடிய குணம் கொண்டவராக கருதப்படுது. மேலும் நினைத்ததை நினைத்தவாறே வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சாதுரியம் பெற்றவராக கருதப்படுது. 8வது அறிகுறியாக விதிரேகை அப்படின்னு ஒரு ரேகை சொல்லப்படும். இந்த ரேகையானது சனி கிரகத்தை நோக்கி சென்று பார்ப்பதற்கு வில்லு போன்ற ஒரு அமைப்பு தோன்றுச்சு அப்படின்னா இதன் மூலம் அவர் மிகவும் கனிவான நபராக திகழ்வார். அதே போல் தனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த விஷயத்தை மறைக்காம மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசானாக அவர் விளங்குவார். எதையும் எளிதில் கற்கக்கூடிய அறிவையும் கற்றதை மிக சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மற்றவருக்கு சொல்லக்கூடிய அறிவும் பெற்றவராக அவர் விளங்கக்கூடிய நபராக திகழ்வார். 9வது அறிகுறியாக சூரிய மெடுக்கில ஒரு கோடு, அது கீழே திரிசூலம் போல ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அரசாங்கத்தில் நல்ல ஒரு உத்தியோகத்திலோ அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் வகிக்கக்கூடிய யோகமோ அல்லது அரசாங்கத்தின் மூலம் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்போ அரசாங்கத்திற்கும் இவருக்கும் நல்ல ஒரு ஒப்பந்தம் மூலம் நல்ல ஒரு பணி செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ஆக மொத்தத்தில் அரசாங்கத்திற்கும் இவருக்கும் நல்ல ஒரு நட்பாக விளங்கக்கூடிய வகையில் இந்த ரேகை சொல்லுது. இது போல அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அரசாங்கத்தின் மூலம் நல்ல ஒரு அனுகூலம் இருக்கக்கூடிய யோகமாக கருதப்படுது. 10வது அறிகுறியாக திரையில பார்க்குற மாதிரி இறுதி பகுதியில் மீன் போன்ற ஒரு அமைப்பு இருந்தாலோ அதிலிருந்து சனி கிரகத்தை நோக்கி ஒரு ரேகை சென்றாலோ மிகவும் அதிர்ஷ்டசாலியாக கருதப்படுது. வாழ்க்கையில் இவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் அதிக சிரமப்படாமல் கஷ்டப்படாமல் எளிதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த நிலைக்கு உங்களுடைய முயற்சி அதீதமாக இல்லாமல் அதிகம் கஷ்டப்படாமல் அந்த நிலைக்கு நல்ல முறையில் நீங்கள் வந்துடுவீங்க. இது ஒரு அதிர்ஷ்டமான குறியீடாக காட்டப்படுகிறது. மீன் குறியீடு என்பது சாஸ்திரத்தில் செல்வத்தின் அடையாளமாகவும் செல்வத்தின் ஒரு அறிகுறியாகவும் கருதப்படுது. இந்த 10 அறிகுறியில ஏதாவது ஒரு சில அறிகுறிகள் இருந்தாலே வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். ஒருவேளை 10 அறிகுறியும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ராஜாக்கு நிகரான வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் எதிர்காலத்தில் மிக உயர்ந்த பொருளாதாரத்திலும் மிக உயர்ந்த செல்வாக்கிலும் மிக உயர்ந்த அதிகாரத்திலும் அமையக்கூடிய யோகமும் அமைப்பும் உங்களுக்கு உண்டு. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் எத்தனை குறியீடு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.